Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எப்படி ad creatives நம்ம வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நார்மலா நம்ம ஏஜென்சி கிட்ட ரன் பண்றதுக்கும் நம்ம ஆட் ரன் பண்றதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஏன்னா ஏஜென்சின்னு நீங்க போறப்போ அவங்க கிட்ட வந்துட்டு கிரியேட்டிவ்க்கான ஐடியா வந்து நிறைய இருக்கும். அதாவது ஆட் ரன் பண்ண தேவையான வீடியோஸ் ஆகட்டும் இல்ல இமேஜஸ் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஏஜென்சி ஸ்டைல்ல எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி கிரியேட்டிவ்ஸ்கோட ரெஃபரன்ஸ் நாங்கள் எடுப்போம் அண்ட் எப்படி கிரியேட்டிவ் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1 நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நீங்கள் வந்து எங்ககிட்ட மார்க்கெட் பண்ண சொல்றீங்க இல்லை சர்வீஸ் மார்க்கெட் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுக்கான ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுவோம். அண்ட் தென் என்ன மாதிரியான பெனிஃபிட் இது வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் சம்ஒன் ஏன் அதை வாங்கணும் அப்படிங்கிறத உட்காந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இதுக்கான கோர் யூஎஸ்பி, அதாவது ஒரு சின்ன பெட்டி கடையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய லைக் அம்பானி மாதிரியான ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்கவுங்க ப்ராடக்ட்க்கு அவங்கவுங்க சர்வீஸ்க்குன்னு ஒரு யூஎஸ்பி இருக்கும். ஸோ அந்த கோர் யூஎஸ்பி எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் அதோட ப்ராப்ளம் தட் இட் சால்வ்ஸ் அண்ட் கஸ்டமர் ஏன் அதை வாங்குறாங்க அண்ட் தென் ஃபைனலாக அதோட யூஎஸ்பி இதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கே ஒரு 1 day வந்து போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்கான ரிவ்யூஸ் யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, இன்கேஸ் ஓன் ரிவ்யூஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட் இல்லை இந்த சர்வீஸ் வந்து வெளியில யார்கிட்டயுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட டெஸ்டிமோனி ரிவ்யூஸ் வாங்கி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இல்லை இந்த ப்ராடக்ட் இந்த சர்வீஸ் வந்து மித்தவங்க கிட்டையும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் we will analyze their reviews also. ஸோ ரிவ்யூஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங். நம்ம வந்து அனலைஸ் பண்றதை வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கணும். ஓகே, அண்ட் தென் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் சரி ஓகே இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இந்த ப்ராடக்ட்டோ இல்லை இந்த சர்வீஸோ வந்துட்டு சால்வ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே போயிட்டு நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுவோம். லைக் யூடியூப்லேயோ இல்லாட்டினா வந்து சாட் ஜிபிடிலையோ இல்லாட்டினா வந்துட்டு லைக் அமேசான்லேயோ அந்த ப்ராப்ளமை நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டைம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக நோட்டீஸ் பண்ணிட்டு தென் அதற்கான ரிசர்ச்சும் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பரான எனக்கு இப்போ நான் சொன்ன இந்த திங்ஸ்லேயே எனக்கு எப்படி ஒரு 15-20 ஐடியாஸ் வந்து கிரியேட்டிவ்க்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக பண்ணுற பட்சத்தில் எனக்கு த்ரூ அவுட் ஒரு 3 to 6 months கிரியேட்டிவ் ஐடியா நான் வேற எங்கேயுமே செக் பண்ண தேவையில்லை, நான் இதுலேருந்தே நான் எடுத்துக்குவேன். ஓகே, அண்ட் தென் நான் நெக்ஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரா லைக் எதெல்லாம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி, அதாவது கிரியேட்டிவ்ஸ்க்கு நான் என்னென்னலாம் புரிஞ்சுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அதை ப்ராப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இது போக நான் மிச்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we do as a second step as like என்னன்னா லைக் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து எடுப்போம். லைக் ஹவு காம்படிட்டர்ஸ் ஆர் ரன்னிங் த ஆட்ஸ், நாட் நெசசரிலி நம்மளோட சர்வீஸோ நம்மளோட அதாவது கஸ்டமரோட சர்வீஸோ கஸ்டமரோட ப்ராடக்ட்டோ அதுக்கு ரிலவெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. whichever is good, whichever is you think will work for your product, will work for your client product அப்படிங்கிறத பார்த்துட்டு என்லெஸ் இன்ஸ்பிரேஷன் நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ அது ஒரு பக்கம் போகும். அந்த இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பிரேஷன் எடுத்து போடுறது மட்டும் இல்லை, ஈவன் ஒரு சின்ன ஸ்மாலாக ஒரு லைட் லைன் இருந்தால் கூட ஏன் அது போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைப்போம். ஸோ இது வந்து இப்போ ஒரு கிளைண்ட் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறோம்னா எவ்ரிடே வந்து ஒரு 30 minutes இல்லை 45 minutes வந்து அந்த ஒர்க்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 3 என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த கிரியேட்டிவ்ல நாங்கள் அனலைஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக வந்துட்டு என்ன மாதிரி ரிசர்ச்ல நாங்கள் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த ஐட்ரேஷன்ஸையும் எப்படி நாங்க வந்துட்டு மிக்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து மிக்ஸ் பண்றது இந்த சென்ஸ் அவங்களை அப்படியே காப்பி அடிக்கிறது கிடையாது. all these things வந்து specific to you தான் as a client. பட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு we have used it இல்லைங்களா. ஸோ அதை எந்த மாதிரி எல்லாம் நாங்க நம்மளோட இதுக்கு இன்கார்பரேட் பண்றது, நம்மளோட பிசினஸ்க்கு இன்கார்பரேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்க வந்து செக் பண்ணிட்டு தென் அதுல இருந்து நாங்க வின்னர்ஸ் ஃபைண்ட் பண்ணி அதுல இருந்து நாங்க வந்து சேல் வந்து போயிட்டே இருக்கோம். அது பாட்டுக்கு இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ கிரியேட்டிவ் டெஸ்ட் பண்ணுவோம், வின்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதுல இருந்து சேலோ லீடோ வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ இது ஏன் நான் வந்து இவ்வளோ தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, நார்மலா எஃபி ஆடை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் இஸ் திங்கிங் தட் தே கேன் ரன் ஆட்ஸ், அது வந்து ட்ரூ கிடையாது.
இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ரன் பண்ணலாம். பட் ஒரு 1 வீக் ரன் பண்ணலாம், 2 வீக்ஸ் ரன் பண்ணலாம். பட் 3rd வீக் என்ன பண்ணுவீங்க? So there is a proper strategy behind it. There is a proper ad structure behind it. So there is a proper analysis is required. So all these things வந்து தேவை. So இந்த மாதிரியான for more such tips follow Sign Media Infotech. Thank you.